சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கிருபாஷினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. நன்றிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த சிவசிவ அன்பே சிவம் ட்ரஸ்ட்க்கு நன்றிகள். அப்புறம் பாலகிருஷ்ணன் சாருக்கும் நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அடுத்த ஒரு அரை மணி நேரம் இல்லை 45 நிமிஷம் நம்ம எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தியும் அதற்கான விழிப்புணர்வை பத்தியும் நம்ம பகிர போறோம். இப்ப பகிர்தல ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஈகரா இருக்கீங்களா கேக்குறதுக்கு? ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு ஏன் நான் இந்த டாபிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா, நாளைக்கு வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே. அதனால தான். ஸோ நம்ம எந்த ஒரு இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு குரல் வச்சு ஆரம்பிக்க விரும்புகிறேன். திருவள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்க வாய்நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு குரல்ல சொல்லியிருக்காரு. எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதற்கான ஓகேங்களா? பெட்டரா இருக்கு. ஓகேங்க சார். மருந்து என்ன அதிகாரத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்ம வைத்தியம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுவும் இல்லாம நம்ம அகநானூறு புறநானூறு பாடல்கள் அதுல எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மெயின் காரணம் நம்ம மனமும் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அப்படிங்கிறது உடல் மனம் ரெண்டுமே சார்ந்தது. நமக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ், அது போல பல காரணங்கள், மனதளவில் இருக்கக்கூடிய பல காரணங்கள்னாலையும் உடல் அளவுல நமக்கு பல தொந்தரவுகள் வரலாம். அதுல ஒரு தொந்தரவு தான் இருதய சம்பந்தப்பட்ட நோய்களும் வரது. ஸோ இதுதான் நம்மளுடைய பழைய இலக்கியங்கள்ல வந்திருக்கிற தகவல்கள். ஸோ இருதயம் அப்படிங்கிறது நம்ம மசில்ஸால ஆனது. ஆர்டரிஸ், கேபிலரிஸ், வெயின்ஸ், அதாவது தமனிகள், இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள், இதனால ஆனதுதான் இருதயம். அது நம்ம ஒரு கிளாண்ட்னே சொல்லுவாங்க. அந்த இருதயத்தை சுற்றி உறைகள் இருக்கிறது. இருதயத்துல பிளட் ஃப்ளோ வந்துட்டு போயிட்டு இருக்கும், சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கும். ஆக்சிஜனேட்டட் பிளட், டிஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ் மூலமா பியூரிஃபை ஆகி இருதயத்திலிருந்து மீண்டும் ஹோல் பாடிக்கு போகும், நம்மளுடைய முழு உடம்புக்குமே போகும். இதுதான் சிம்பிளா இருதயத்தோட ஃபங்க்ஷன். அது ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த இருதயத்துல பல நோய்கள் நமக்கு வருது. எந்த மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்கணும். பிறவிலேயே வரக்கூடிய நோய்கள் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இப்போ ஒரு சில நம்ம பரவலா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹார்ட்ல சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது போக போக ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும்போது அது குணப்படுத்தக்கூடியதுதான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அப்பெக்ஸ் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொதுவா பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஒரு சிலருக்கு பிறவிலேயே அது ரைட் சைட்ல இருக்கும். அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நார்மலா எப்படி ஃப்ளோ இருக்குமோ அதே மாதிரிதான் அது போயிட்டு இருக்கும். இது பிறவியிலேயே வரக்கூடிய இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள். இது போல 2-3 நோய்களும் இருக்கு பிறவியிலேயே வரக்கூடியது. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் நம்ம பெருசாக நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு.
நம்மளுடைய சார் இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓகே. ஓகே. நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாற மாற நம்மளுடைய உணவு முறைகளும் மாற இருதயத்திற்கான நோய்களும் நம்ம கிட்ட வரும் மீண்டும். எப்படின்னா எதுனால இருதய நோய் வர ஆரம்பிக்குது, பேசிக்கா அடிப்படையா எதனால இருதய நோய் வருது அப்படின்னா நம்மளுடைய மெயின் உணவு முறை மாற்றம். இரண்டாவது என்ன அப்படின்னா சரியான தூக்கமின்மை. மூணாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம், எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால. இது மூணும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை விட மேலானது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மூலியமா இருதயம் வந்து பாதிக்கக்கூடியதுனால வரக்கூடிய இருதய நோய்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதுல வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒருத்தரும் ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வீட்லயே ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நம்ம வேலை செய்யற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பொதுவாகவே தனியா டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ஒரு சிலர் அதிகமா கோவப்படுவாங்க, அதிக கோபத்தினால வரக்கூடிய தொந்தரவு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மெயினா முக்கியமான காரணம் வந்து மனசளவுல நம்ம பாதிக்கப்பட்டிருக்குதான் இருதய நோய்களுக்கான முதல் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம மனதளவுல ரிலீஃப் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடல் அளவுல முக்காவாசி நம்ம வந்து ரெடி ஆயிருவோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எதனால நம்ம வந்து மனசளவுல ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், இல்லை டிப்ரெஷன் ஆகிறோம், இல்லை நமக்கு எதனால கோபம் அதிகமா வருது, நம்ம ஏன் அந்த ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து அதற்கான வழிகளை நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்தோம், அதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு அதை பின்பற்றிட்டு வந்தோம் அப்படிங்கும் போதே உடல் அளவில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு பாதி தொந்தரவு கம்மியாகும். இருதய நோய்க்கான பாதி தொந்தரவு கம்மியாகும். ஆனா இதுக்கு நான் போன வகுப்புகளே நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு மெயின் டூல் வந்து ஜேர்னலிங் தான். சுயமா ஜேர்னலிங் எழுதுறது. நமக்கு எது ஸ்ட்ரெஸ் ஆகணுமோ, எது நம்ம மனசை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கோ அதை வந்து நம்ம எழுத்து மூலியமா வெளிக்கொண்டு வர்றது, அல்லது நம்ம ரெக்கார்டிங் மூலியமா நம்ம ஏதாச்சும் ஒரு மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலியமா அதை ஃபுல்லா கொட்டி தீர்க்கிறது. இன்னொன்னு அதை விட என்ன அப்படின்னா நம்ம வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அந்த விஷயத்த ஷேர் பண்ணி அதற்கான தீர்வை வந்து நம்ம கொண்டு வர்றது. இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இப்ப வந்து கேதரிங் முதல்ல எல்லாம் பார்த்தா கூட்டு குடும்பமா இருந்தோம், எல்லாத்துக்கூடையும் இது பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு பழகிட்டு இருக்கும் போது நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தது, யாரோ ஒருத்தர்கிட்ட வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது. இப்ப எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டோம். அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ரிலேஷன்ஸ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். எப்பவுமே நம்ம மனசை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அது எல்லாமே எடுக்கலாம். ஆனா இப்ப வந்து ரீசெண்ட் இயரால இப்ப தற்காலிகத்துல இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாமே காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல எல்லாமே லாஃப்டர் கிளப் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்க அந்த கிளப்ல செஞ்சா நார்மலா சிரிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் செயற்கையாவது சிரிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லாஃப்டர் கிளப் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளால தினமே நடக்கிற சூழ்நிலைகள்ல சிரிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் வாய் விட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்துட்டு சிரிக்கலாம். லாஃப்டர் தான் பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனசளவில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை
வெளிக்கொண்டு வந்துறதுக்கு இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுது. இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுட்டு வரலாம். ஓகே, உடல் அளவுல எதனால ஸ்ட்ரெஸ் வருது? உடல் அளவுல ஃபர்ஸ்ட் நான் சொன்னது என்ன அப்படின்னா, சரியான உணவு முறை இல்லாத காரணத்தினால இந்த காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஹார்ட் டிசீசஸ்க்கு எதனால மெயினா ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமா எடுத்துக்கிறதுனால, உப்பு அதிகமா சேர்த்துறதுனால. எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமா எடுத்துக்க கூடாது பொதுவாவே. பிளஸ் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு வரும். நான்வெஜ் ஐட்டம்ஸ்னா எல்லா அசைவ உணவுகளும் கிடையாது. நம்ம கொழுப்பு சத்து நிறைந்த வரக்கூடிய அசைவ உணவுகள் எதுவா இருந்தாலுமே வந்து இதற்கான ஒரு காரணமா இருக்கு. இருதய சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு. ஸோ எண்ணெய் பதார்த்தங்களை நம்ம அறவே விடணும். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை ரொம்ப ரொம்ப மினிமமா பயன்படுத்திட்டு எடுத்துட்டு வரலாம், தப்பு வராது. சுத்தமா அவாய்ட் பண்ணணும்ட்டு இல்ல, மினிமமா பயன்படுத்திட்டு வரலாம். எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே ரொம்ப கம்மியாவும் போக வேண்டியதில்லை, ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது. எந்த ஒரு உணவா இருந்தாலுமே எப்பொழுதுமே ஒரு மாடரேஷன், எப்பொழுதுமே ஒரு மிதத்தன்மை, மத்தியில் இருக்கும் தன்மை வந்து எப்பொழுதுமே நல்லதாவே இருக்கும். ஸோ எண்ணெய் உணவுகளை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு வாங்க, அவாய்ட் பண்றதும் நல்லது. அசைவ உணவுகளையும் அதே மாதிரிதான் தவிர்க்கிறது நல்லது. நம்ம உடலுக்குமே அது வந்து நல்லது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேத்துக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே இல்லை. இப்ப அந்த காலத்துல எல்லாமே பார்த்தோம்னா தோட்டத்துல எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வர 80s 90s இருந்து வரவங்க வந்து வேலை அந்த அளவுக்கு முதல்ல நமக்கு முந்தின ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருந்த அளவுக்கு அதுக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இப்ப இருக்கிற தலைமுறை வந்து பண்றதில்லை. அதுதான் வந்து இன்னொரு காரணமும் கூட. அப்ப நம்ம உட்கார்ந்துட்டே நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 40-45 நிமிஷம் கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். அப்ப இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். இந்த 2 மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா. நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்றது ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணியும் பண்ணக்கூடாது, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இப்ப அத்லெட்ஸ்க்கு இல்ல ஜிம் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சடனா ஹார்ட் அட்டாக் வரும். எதனால அப்படி வருது அப்படின்னா, அவங்களுடைய உடலை புரிஞ்சுக்காம அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா அந்த ஒர்க்கை வந்து பண்ணும்போது, அளவுக்கு மீறி அந்த ஒர்க்கை வந்து பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் இல்ல கொலாப்ஸ் ஆகி விழுகிறது, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ அளவுக்கு மீறியும் பண்ணக்கூடாது. முதல்ல இது ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு உங்க உடம்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க உடம்ப நீங்க புரிஞ்சுட்டு உங்க உடம்புக்கு அதை செய்ய முடியும்னு தோணுதா, கண்டிப்பா செய்யுங்க. உங்க உடம்புக்கு அது செய்ய முடியாதுன்னு தோணுதா, நம்மளால இதுக்கு மேல முடியாதுன்னு தோணுதா, அங்க பிரேக் வைங்க. ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஏதாவது அப்படி செய்யும் போது எக்ஸ்ட்ரீமாவோ இல்ல உங்களால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க, ஆனா திடீர்னு ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு அறிகுறி வந்து தோணுது அப்படிங்கும் போது கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. வித்தியாசமான அறிகுறிகள் வருது அப்படிங்கும் போது பக்கத்துல இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால்னால வரக்கூடியது, மது அருந்துவதினால் வரக்கூடிய இருதய. மது அருந்ததுனாலையும் நம்ம ஹார்ட் வந்து வீக் ஆகுது, அதனாலையும் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பா வருது. அடுத்தது ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். இது எல்லாத்துக்குமே தெரியும், மது அருந்துதல்னால புகைப்பிடித்தல்னால எல்லாமே இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹைப்பர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கும், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல், உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலுமே இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, சரியான காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வராம தடுக்கணும். கொஞ்சம் லவுடா பேசுறீங்களா? சரி, இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. பெட்டர் நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமா சவுண்ட் கம்மியா இருக்கு. ஓகேங்க சார், ஒரே நிமிஷங்க, நான் மொபைலை ட்ரை பண்றேன். ஒரே நிமிஷம். சாரி, ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் நானும் சிஸ்டத்துல ஏத்துறேன், டிவைஸ் தான் ப்ராப்ளம். ஓகேங்க சார், இருங்க, நான் மொபைலை கனெக்ட் பண்றேன். மேடம் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணுங்க. மேடம் கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க. சார், நான் பேசுறது இப்ப கேக்குதா? இப்போ தெளிவா இருக்கு. கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாமா? நான் அந்த ரெக்கார்டிங்ல கண்டினியூ பண்ணிக்கவா? சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டுக்கலாம்னா மறுபடியும் 20 மினிட்ஸ் ஆகுங்க. 20 மினிட்ஸ் பேசியாச்சு. சரி, ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க விருப்பம் தான். ஸ்டார்டிங் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இதுல இருந்து எடிட் போட்டுக்கலாங்களா? சரி, பரவாயில்ல, பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், ஓகேங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம், திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம், அகநானூறு புறநானூறுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம், நோய்கள் சம்பந்தப்பட்ட இருதய நோய்கள் சம்பந்தப்பட்டதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, இருதயத்துடைய ஷார்ட்டா அதோட செயல்பாடு என்ன, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, இருதயத்துல நமக்கு வரக்கூடிய என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம அதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், எந்த ஒரு நோயுமே வரதுக்கு முன்னாடி தவிர்க்கிறது நமக்கு நல்லது இல்லையா? அதே மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வராம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம மனதளவுல தைரியமா இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம மனதளவுல தைரியமாக இருக்கும் போது உடல் அளவுல அது எதுவுமே பண்ணாது, கண்டிப்பா. அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, உணவு முறை மாற்றத்தை நல்லபடியா கொண்டு வர்றது. ஹெல்த் ஃபுட்டா, வீட்டுல சமைக்கிற ஃபுட்டா, ஆரோக்கியமான உணவா நம்ம எடுத்துட்டு வர்றது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, நல்ல உறக்கம். 7 to 8 மணி நேரம் உறக்கம் நமக்கு கண்டிப்பா தேவை, நல்ல ரீதியான ஒரு உறக்கம். அதுக்கப்புறம் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரியான இது எல்லாமே தவிர்க்கிறது. அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட சர்க்கரை நோய், இந்த மாதிரி நோய்கள் நமக்கு முன்னாடியே இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுடைய இருதயத்தை ஒரு இருதய மருத்துவரிடமோ அல்லது டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஒரு இதுல போய் நம்ம ஆலோசனை வாங்கிக்கிறதும், அவங்க கிட்ட டெஸ்ட், இசிஜி ஆகட்டும், எக்கோ ஆகட்டும், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கிறது நல்லது. இப்ப 40 வயசுக்கு மேல இருந்தாலே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். 50-60 வயசுக்கு மேல இருந்தா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபுல் பாடியையும் நம்ம டெஸ்ட் எடுத்துக்கிறதும் நல்லது.
அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு இதெல்லாமே நம்ம வராம தடுக்கிறதுக்கு உதவும். இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு உதவும். பிளஸ் அதுக்கு அடுத்தது நம்ம வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துருச்சு அப்படிங்கறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கிட்ட இந்த நோய் இருதய சம்பந்தப்பட்ட இந்த நோய் நம்ம கிட்ட வந்திருக்கு இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், அதற்கான தீர்வு என்ன, இந்த நோயை குணப்படுத்துவதற்காகவோ இல்ல மேலும் பெருசாகாம இருக்கிறதுக்காக தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மருத்துவருடைய ஆலோசனை கண்டிப்பாக தேவை. மருத்துவரிடம் ஆலோசனை எடுத்துட்டு அதற்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன நோய் வந்திருக்குன்னு பார்க்கணும், அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஸ்டார்டிங் ஆரம்ப காலகட்டத்திலேயே இருக்கும் போது கண்டிப்பா ஹோமியோபதி மருந்துகள் மூலியமா நம்ம அந்த நோயை குணப்படுத்தி கொண்டு வரலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, தொந்தரவுகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும் போது, ஆரம்ப காலகட்டத்துல தான் இருக்கு அப்படிங்கும் போது ஹோமியோபதி மருந்து மூலியமா அதற்கான தீர்வுகள் இருக்கு. ஹோமியோபதி மூலியமா வழங்கும் போது எப்படி வழங்குவோம் அப்படின்னா, ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட நீங்க போறீங்க அப்படிங்கும் போது அவர் உங்களை உடல் அளவிலையும் புரிஞ்சுட்டு மனசளவிலையும் புரிஞ்சுட்டு உங்களுக்கான மருந்து அப்படிங்கறத அவர் தேர்வு பண்ணி கொடுப்பாரு. சோ முதல் வாட்டி போகும்போது உங்களை முழுமையா புரிஞ்சுட்டு உங்களுக்கான மருந்து அப்படின்னு தேர்வு பண்ணி கொடுக்கும் போது அது உங்களுடைய இருதய நோய்க்கும் குணமாக்குறதுக்கும் உதவும். ஆனா கடைசி ஸ்டேஜ் எமர்ஜென்சியா வருது அப்படிங்கும் போது மாற்று மருத்துவ முறைகள்ல இல்லாம ஆங்கில மருத்துவ முறைக்கு போறதுதான் ஒரு சரியான ஒரு பாதையில இருக்கும். ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கும் போது ஹோமியோ ஆகட்டும், சித்தா ஆகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா அந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்திக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் இது மெடிசின்ஸ் மூலமா குணப்படுத்துறதா இருக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ்ல தான் நம்ம அடுத்து ஆங்கில மருத்துவ முறைக்கு நம்ம போறதா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் ஏதாச்சும் தேவைப்படும் போது ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு சுச்சுவேஷனுக்கு போக வேண்டியதா இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான என்னென்ன அறிகுறி இருக்கு அப்படிங்கறது நம்ம முதல்லயே தெரிஞ்சிருக்கணும். இதுல என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நெஞ்சு வலி, படபடப்பு. அதற்கப்புறம் லெஃப்ட் சைடு, அதாவது இடது பக்கம் கை வலி இடது பக்கம் கை ஃபுல்லா வலி வர்றது. அதற்கப்புறம் மூச்சு திணறல், மூச்சு இழுத்து பிடிச்சிருக்கிறது, இல்ல மூச்சு விட முடியாம இருக்கிறது. சோ இதெல்லாமே அதற்கான அறிகுறிகள் தான், இருதய நோய்க்கான அறிகுறிகள் தான். சோ பேசிக்கா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போதே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகுனா பேசிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இசிஜி எடுக்க சொல்லுவாங்க. சோ அதை பொறுத்து ஃபர்தரா தேவைப்படுது அப்படிங்கும் போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். சோ இந்த மாதிரி வேர்வை, படபடப்பு, நெஞ்சு வலி, சைட் கை ஃபுல்லா வலிக்கிறது, இந்த மாதிரி மூச்சு விட முடியாம இருக்கிறது, கொஞ்சம் நடந்தாலே மூச்சு திணறது, ஒரு 4 எட்டு 5 எட்டு நடந்தாலே மூச்சு திணறது, ஸ்டெப்ஸ் ஏறி ரொம்ப ஸ்டெப்ஸ் ஒரு 2 ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் ஏறினாலே ரொம்ப மூச்சு வாங்குறது, இழப்பெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க போய் ஒரு மருத்துவரை கண்டிப்பா அணுகி அவருடைய ஆலோசனைப்படி என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இசிஜி எடுப்பாங்க. இசிஜியில் ஏதாச்சும் ஒரு வேரியேஷன்ஸ் வரும்போது எக்கோ எடுப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு வேரியேஷன்ஸ் வரும்போது தான் நம்ம ஆஞ்சியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக்கா மேஜரா பண்றது இந்த 3 டெஸ்ட். இதுலயே உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் இருந்தா இதுலயே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதற்கேற்றவாறு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரி, இப்ப இருதய சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு வரும்போது
பேசிக்கா இப்ப எப்படி வருது அப்படின்னா டக்குன்னு மயங்கி விழுகிறாங்க, டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்ப அந்த ஸ்டேட்ல நம்ம என்ன பேசிக்கா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப கொலாப்ஸ் ஆகி விழுகிறதுக்கு போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருதயத்துக்கும் பிரெயினுக்கும் மூளைக்கும் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருதயத்திற்கும் மூளைக்கும் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அவங்களுடைய யாரு மயங்கி விழுகிற நிலையில இருக்கிறாங்களோ, யாருக்கு அந்த மாதிரி தொந்தரவு வருதோ அவங்களுடைய கால்களை வந்து மேல தூக்கிடணும். அதுக்கு படுக்க வச்சு காலை மேல தூக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நெஞ்சுக்கிட்ட கம்ப்ரெஷன் சிபிஆர் மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு கத்துக்கணும். தொடர்ந்து அடுத்து ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த கால்கள் மேல இருக்கணும். நமக்கு வந்து கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்கணும். சிபிஆர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ யாரா இருந்தாலுமே அந்த சிபிஆர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கங்க. ஏன்னா இந்த லைவ் செஷன்ல பண்ணி என்னால காமிக்க முடியாது. ஆனா ஒரு கை மேல நம்ம கை வச்சு நெஞ்சுக்கிட்ட கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு ரிலீஃப் ஆகுறது. ரொம்ப ஃபோர்ஸாவும் அது பண்ணக்கூடாது. அது விடுற டைமிங் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ற டைமிங்ல ரத்தம் மேல ரத்தம் இருதயத்துக்கும் மூளைக்கும் போற மாதிரியும் விடுற டயத்துல பம்ப் பண்ணி விடுற மாதிரி நம்ம ப்ரெஷர் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ சிபிஆர்ங்கிறது மெயினா எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம இன்கேஸ் நடுவுல போயிட்டு இருக்கோம், யாராவது நமக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது கூட நம்ம அது சிபிஆர் தெரிஞ்சு வச்சிடணும். அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம அந்த சிபிஆர் ப்ரொசீஜரை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு உயிர்காக்கும் கருவியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி மயங்கி விழுகிறாங்கன்னா யாருமே எப்பவுமே கூட்டம் சேராத மாதிரி பாத்துக்கோங்க. அவங்களுக்கு சரியான ஒரு காத்தோட்டத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஏர் சர்க்குலேஷன் வந்து அவங்களுக்கு சுத்தியும் ஃப்ரீயா இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ மயங்கி விழுங்குறாங்க அப்படின்னா யாரும் குரூப்பா நின்றுட்டு இருக்காங்கன்னா விலகி போக சொல்லுங்க. அவங்களுக்கு காத்து கண்டிப்பா வரணும். ஸோ இந்த மூணு இதை வந்து பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமா ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல யாரோ ஒரு டாக்டரை வந்து நேர்ல அவங்கள வந்து பாக்குறதுக்கு முன்னாடியோ இது வந்து நமக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் பல்ஸை வந்து நம்ம பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு பல்ஸ் இருக்கு, கம்மியா இருக்கா, அதிகமா காமிக்குதா பல்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து பல்ஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 விஷயங்கள் நம்ம எப்பவுமே பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த மாதிரி யாராச்சும் மயங்கி விழுகிறாங்க ஹார்ட் அட்டாக் மூலமா இல்ல கொலாப்ஸ் ஆகி விழுகிறாங்க அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா ஓரளவுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயோ இல்ல ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளேயோ ஓரளவுக்கு அவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளால இது பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அது வரைக்காச்சும் நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே பேசிக்கா கத்து வச்சிருங்க. ஸோ நமக்கு ஒரு பேசிக் ஆரம்ப காலகட்டத்துல தான் இருக்கீங்க, நான் இருதய நோய் வந்து ஆரம்ப காலகட்டத்துல தான் இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஹோமியோபதி மருத்துவத்தை பயன்படுத்திக்கங்க. அப்புறம் ஆங்கில மருத்துவ முறைக்கு போனீங்க அப்படின்னா ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே, அதாவது ரத்த அழுத்தத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மருந்து எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஹோமியோபதி மருத்துவ முறையில வந்து அப்படி கிடையாது. வாழ்க்கை முழுவதும் நம்ம மருந்து எடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மருந்து எடுப்போம். ஒரு ப்ரெஷர் வந்து நார்மலாகி வரும்போது படிப்படியா அந்த மருந்துகளை வந்து நாங்க குறைச்சிட்டு வருவோம். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஆங்கில மருந்துகள் எடுத்துட்டு ஹோமியோக்கு வர்றீங்க அப்படின்னா டக்குன்னு நாங்க வந்து இங்கிலீஷ் மருந்து நிறுத்துங்க அப்படின்னு நாங்க வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்க மாச கணக்காவோ வருடங்கள் கணக்காவோ அந்த மருந்தை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வரீங்க ஆங்கில மருத்துவத்தை. ஸோ உங்க உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைச்சு போயிட்டு இருக்கு. ஸோ ஹோமியோபதி மருந்தும் கூட சேர்த்து எடுத்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களோட அறிகுறிகள், உங்களோட ப்ரெஷர் எல்லாமே நார்மல் ஆகி வரும்போது படிப்படியா ஆங்கில மருத்துவரோட டோசேஜை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நிறுத்த சொல்லுவோம். இப்போ நம்ம ஹோமியோபதி மருந்து எடுத்துட்டு உங்களுக்கு நார்மலா நல்லா ரெக்கவரி ஆயிட்டீங்க அப்படின்னாலுமே படிப்படியாக தான் நாங்கள் வந்து எந்த ஒரு மருத்துவ மருந்தாக இருந்தாலுமே நாங்கள் வந்து படிப்படியாக தான் டோசேஜை கம்மி பண்ணி நிறுத்துவோம். ஸோ ஒரு சிலர் எங்கிட்ட வர பேஷண்ட்ஸே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இல்லைங்க நாங்க ப்ரெஷருக்கு வந்து நாங்க மருந்து எடுத்துட்டு இருந்தோம், இப்ப வந்து நாங்க மாற்று மருத்துவ முறைக்கு வந்துட்டோம், அதனால நாங்க வந்து அந்த மருந்து நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நிறுத்திட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இருக்காங்க. ஆனா நாங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அவங்களுக்குன்னா, என்ன செய்ய சொல்லுவோம்னா, ப்ரெஷருக்கோ சுகருக்கோ ஏதாவதுக்கு மருந்து நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதை வந்து டக்குன்னு வந்து நீங்க நிறுத்த வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்க. ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்ததுக்கு அப்புறம் மருத்துவரை நாங்களாம் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து படிப்படியா நிறுத்தினீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம திடீர்னு டக்குன்னு நிறுத்துறது வந்து ஒரு நிலைக்கு மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்கள் வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதா இருக்காது. ஸோ நீங்க மருந்து எடுத்துட்டு வர்றீங்கன்னா டக்குன்னு நிறுத்த வேண்டாம். ஸோ இன்றைய வகுப்புல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம இயற்கைகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், அது இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்காகட்டும். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன இருதயம்னா எப்படி இருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். நோய்கள் என்னென்ன, நோய்களுக்கான காரணங்கள் என்னென்ன, நம்ம அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதற்கான இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதற்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல மருத்துவ முறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த அரை மணி நேரம் நம்ம இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இங்க இந்த லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம டிஸ்கஸ் பண்ண தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. யாருக்குன்னா டவுட்னா டவுட் கேட்கலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணி விடுறேன். சீதாராமன் சார், ஜீவா சார், சித்தேஸ்வரன், அப்துல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. சீதாராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குது சொல்லுங்க. ஹலோ கேக்குதுங்க, சொல்லுங்க. சீதாராமன் சார். வணக்கம் மேடம். சார் வணக்கங்க. சார் வணக்கங்க சார். மேடம் நல்ல விவரமா சொன்னீங்க மேடம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்க சார். நன்றிங்க. சொல்லுங்க சார். ஹலோ. ஹலோ கேக்குது சார். கேக்குது. மேடம் இதுக்கு மருந்துகள் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா தேவலாம் மேடம். மேடம் இந்த ஒவ்வொரு நிறைய வியாதிகள் பத்தி சொன்னீங்க மேடம். நெஞ்சு வலி இருக்கு, படபடப்பு இருக்கு, இடது கை வலி வரும், மூச்சு திணறல், அப்புறம் அந்த இசிஜி பார்க்கணும், எக்கோ பார்க்கணும், மாடி ஏறினா பிரச்சனை, ஜென்ரலா வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் சொல்லுங்க மேடம். ஓகேங்க சார். கேக்குங்களா சார் இப்போ பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். மேடம் என்ன மருந்து கொடுக்கலாம் மேடம்? ஜென்ரலா வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் மேடம்? சொல்லுங்க மேடம். இப்ப சொல்றேனுங்க சார். மருந்து அப்படிங்கும் போது என்னன்னாங்க, இப்ப ஆங்கில மருத்துவ முறைக்கு போறீங்க அப்படின்னா மேடம் கேட்கல மேடம். உங்களுக்கு தான் கட் ஆகுது, அவங்க கிளியரா பேசுறாங்க. சார் ஆங்கில மருத்துவ முறைக்கு போறோம் அப்படின்னா இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்க சார். சரிங்க சார், நன்றி. இருக்குங்க. ஆனா இதுவே ஹோமியோபதி மருத்துவ முறைக்கு நீங்க வரீங்க அப்படிங்கும் போது எங்க இதுல இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 50-60 மருந்துகளுக்கு பக்கம் இருக்குங்க. அப்ப அந்த 50-60 மருந்துகளுமே கொடுக்கணுமா அப்படிங்கும் போது இல்லைங்க.
உங்களுடைய மனநிலையையும் உடல்நிலையையும் புரிஞ்சிட்டு ஒரு மருந்தா நாங்க வந்து கொடுப்போம் ஹோமியோபதி மருத்துவ முறையில. சோ நான் இப்ப வந்து நான் மருந்து பேரோ ஒரு மருந்து பேரோ இல்ல 2 மருந்து பேரோ நான் வெளியே சொல்றேன் அப்படின்னா அந்த மருந்து எல்லாத்தோட எல்லா இருதய நோய்க்கு அது கேட்குமா அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு அந்த மருந்துகள் கேட்குங்க, ஒரு சிலருக்கு அந்த மருந்துகள் வந்து கேட்காது. ஏன்னா உங்களை வந்து முழுமையா புரிஞ்சுட்டு உங்களுக்கான மருந்து அப்படிங்கறத நாங்க வந்து தேர்வு பண்ணி கொடுக்கல. இப்ப ஆங்கில மருத்துவ முறைனா இந்த மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இதுல வந்து பிக்ஸ்டு, அது யாருக்கு அந்த மருந்து கொடுத்தாலுமே வந்து அது கேட்கும். ஆனா ஹோமியோபதி மருத்துவ முறையில ஒருத்தருக்கும் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது அப்படின்னா ஒருத்தருக்கான மனநிலையும் வேறையா இருக்கும், ஒருத்தருக்கான உடல்நிலையையும் வேறையா இருக்கும், ஒருத்தருக்கு வரக்கூடிய அறிகுறிகளும் வேற வேறையா இருக்கும். இப்ப நீங்க சந்திக்கிற அதே சூழ்நிலை, அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதே வாழ்க்கை முறை இன்னொருத்தர்கிட்ட அது இருக்காது இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு உங்களுடைய மனநிலையையும் புரிஞ்சுட்டு, நீங்க இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுட்டு, உங்களுக்கு உடல்ல வந்து அறிகுறிகளை புரிஞ்சுட்டு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு மருந்தா வந்து நாங்க கொடுப்போம். இப்ப நான் மருந்து பேரை நான் வெளியே சொல்றேன் அப்படிங்கும் போது அப்ப அந்த மருந்து உங்களுக்கு கொடுக்குற அதே மருந்து இன்னொருத்தருக்கு அது கேட்காதுங்க. அப்ப அது என்ன ஆகும்னா மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஹோமியோபதி மருத்துவர்கள் வந்து அந்த மருந்து பேரை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒருத்தருடைய அவங்களுடைய உடல்நிலை மனநிலையை பொறுத்து மருந்து மாறுறதுனால இந்த நோய்க்கு இதுதான் மருந்து அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. உங்களை முழுமையா புரிஞ்சுட்டு உங்களுக்கான மருந்து அப்படின்னு கொடுக்கும் போது உங்களுடைய நோய் வந்து குணமாகும். அதுதான் ஹோமியோபதியோட கான்செப்டுங்க சார். அதனாலதான் வந்து நாங்க வந்து மருந்து பேரை வெளியே சொல்றது இல்லைங்க, அதுதான் காரணம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நல்லா ஓகே ஓகே ஓகே, முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாங்க சார். வேற யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையே அப்படிங்கும் போது. தேங்க்யூ, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகேங்க சார், நன்றிங்க.